ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இது 7த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயல்ல இருக்கு இந்த டாபிக். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எழுத்து பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எழுத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும், தொகையும், முதல் எழுத்து, சார்பெழுத்து, மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், மயங்கொலிகள். ஸோ இதெல்லாமே எழுத்து பேஸ் பண்ணியே நம்ம பார்த்தாச்சு. அந்த எழுத்திலேயே வந்து எழுத்து வந்து என்ன சொல்லியிருக்கோம்? முதல் எழுத்து ஒண்ணு, சார்பெழுத்து ஒண்ணுன்னு சொல்லியிருக்கோம். சார்பெழுத்துல தான் என்ன வரும் இது? குற்றியலுகரமும், குற்றியலிகரமும் வரும். ரைட்டா? சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகை இருக்கு இல்லையா? ஸோ அந்த 10 வகையில குற்றியலுகரம், குற்றியலிகரம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாபிக் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். இத நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சுட்டு இருக்கிறது தான் 10 வகைப்படும் அப்படின்றது. அதுவும் நமக்கு தெரியும் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள். ரைட்டா? இப்போ இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, குசுடு துபுரு அப்படிங்கிற வல்லின உகரங்கள் 6 வல்லின உகரங்களுமே சொல்லினுடைய இறுதியில் வரும்போது, தன்னுடைய ஒரு மாத்திரைக்கு பதிலா என்ன செய்யும் அப்படின்னா, அரை மாத்திரை என்ன செய்யும்? குறைஞ்சு ஒலிக்கும். அந்த மாதிரி தனக்குடைய ஓசையில குறைஞ்சு ஒலிக்கிற அந்த உகரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குற்றியலுகரம்னு சொல்றோம். ஓகேவா? தனக்குரிய ஓசையில குறைஞ்சு ஒலிக்கும் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் என்னது? குற்றியலிகரம். ஓகேவா? உகரம் குற்றியலுகரம், லிகரம் குற்றியலிகரம். ஓகேவா? குற்றியலுகரத்தை எப்படி பிரிச்சு எழுதலாம்? பிரித்தெழுதுகளை கேட்கலாம் இந்த கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் தான் என்னது? குற்றியலுகரம். குற்றியலுகரம் பிரித்தெழுதுகளை கேட்கலாம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். ரைட்டா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்டுல என்ன இருக்கு? வல்லின உகர எழுத்து வந்திருக்கு. பட் ஆனா, அது தன்னுடைய ஒரு மாத்திரையில ஃபுல்லா ஒலிக்கல. நம்ம அத சொல்லி பார்த்தோம்னா, சு, கு, சு, டு, து, ரு, வு. ஸோ இது நீங்க சொல்லும்போது அந்த சவுண்டுக்கும், இதோட சேர்த்து சொல்லும்போது காசு, எஃகு அதோட சவுண்டு வந்து லோவாகிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தன்னோட ஒரு மாத்திரையிலிருந்து என்ன செஞ்சிருக்குன்னா, கொஞ்சம் கம்மியா ஒலிச்சிருக்கு. அரை மாத்திரை அளவு ஒலிச்சிருக்கு. சரிங்களா? இதான் குற்றியலுகரம். இத வந்து எக்ஸாம்பிளா குடுக்கலாம். குடுத்து இது குற்றியலுகரமா, குற்றியலிகரமா, முற்றியலுகரமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள தான் மாத்தி மாத்தி கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஓகேவா? ஒரு மாத்திரை குறையவே இல்லாம ஃபுல் மாத்திரை ஒரு மாத்திரை முழுசாவே ஒலிக்கும். அந்த மாதிரி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிற அந்த உகரம் என்னது? முற்றியலுகரம். ஓகேவா? ஓசை குறையாம ஒலிக்கிற உகரம் எது? முற்றியலுகரம். ஓசை குறைஞ்சு ஒலிக்கிற உகரம் குற்றியலுகரம். ஓசை குறைஞ்சு ஒலிக்கிற இகரம் குற்றியலிகரம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஓசை வந்து குறைஞ்சே இருக்காது. ஓகேவா? இது எதிலிருந்து வரும்னு பார்த்துக்கோங்க. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும். ஓகேவா? புகு, பசு, வீடு, அது, பெரு, மாவு, ஏழு. ஸோ உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த சவுண்டு வந்து இந்த லாஸ்ட்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா, கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம அதுல பார்த்தோம் காசு, எஃகு அப்படிலாம் சொல்லும்போது கா, ஏ அந்த சவுண்டு தான் நமக்கு வந்து ஹையா ஒலிக்கிற மாதிரி இருக்கும். முடியும்போது ஸ்மூத்தா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புகு ஸ்டார்ட்டிங் நமக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். எண்டிங் வந்து எப்படி இருக்கு? ஹையஸ்ட்டா ஒலிச்ச மாதிரி இருக்கும். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன அசைச்சொற்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்கலாம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் அசைச்சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். கரம், கான், காரம், கேனம். ஓகேவா? கரம், கான், காரம், கேனம். இது ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின். ஓகேவா? பார்த்துக்கோங்க.
குறில் எழுத்துக்களை குறில் எழுத்துக்களை குறிக்க நம்ம பயன்படுத்துற அசைச்சொல் என்னது அப்படின்னா கரம். ஓகேவா? குறில் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற அசைச்சொல் என்ன? கரம். எடுத்துக்காட்டு அகரம், இகரம், உகரம், சுகரம், மகரம். ஓகே. நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்துற அசைச்சொல் என்னது? கான், ஐகான், அவுகான். ஓகேவா? குரல் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்துற அசைச்சொல் என்னது? காரம். எடுத்துக்காட்டு என்ன? மாகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஓகேவா? ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் என்னது? கேனம், அகேனம். ஓகேவா? இது நீங்க நல்லா வந்து கரம், கான், காரம், கேனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரம், கான், காரம், கேனம். இது குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து, இது குறில் நெடில் எழுத்து, இது ஆயுத எழுத்து. ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துக்கோங்க. அகரம், இகரம், உகரம், சுகரம், மகரம், ஐகான், ஔகான், மகாரம், மாகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம், அகேனம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? குறில் எழுத்துக்கள் கரம், கான் அப்படின்றது நெடில் எழுத்து, காரம்ன்றது குறில் நெடில் எழுத்துக்கள், கேனம்ன்றது ஆயுத எழுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் கேட்கலாம். குற்றிய லுகரம் 6 வகைப்படும். ஓகேவா? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? தனி நெடில், நெடில் எழுத்த தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? இது வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்த அடுத்து வர்ற குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்த தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்த தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். இடையினை எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதான், சாப்டர் ஓவர். ஓகேவா? இதுல வந்து இவ்வளவுதான் வந்து மேட்ரே. நமக்கு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். நெடில் எடுத்த தொடர்ந்து வந்தா நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். இதுல மோஸ்ட்லி இப்படி கேட்க சான்சஸ் இல்லை. எக்ஸாம்பிள கொடுத்து அது என்ன தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட. ஓகேவா? நெடில் எழுத்த தொடர்ந்து வந்திருக்கணும். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஆயுத எழுத்த தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். அது என்னென்னு பார்ப்போமா? எஃகு, அஃது. ஸோ இதெல்லாமே ஆயுத எழுத்த தொடர்ந்து வந்திருக்கு. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்த தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அரசு, 9, கயிறு, வரலாறு. ஓகேவா? இதுல என்ன வந்திருக்கு? உயிர்மை எழுத்து வந்திருக்கு இல்லையா? உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் தான் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் வல்லினை எழுத்து. வல்லினை எழுத்து தொடர்ந்து வர்ற குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. கரெக்டா? ஸோ இதில் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா கொஸ்டின் ஈஸி. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்து தான் கேட்பாங்க. இதில் வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு எதுவும் சான்சஸ் இல்லை. ஏன்னா இது அப்படி தான் ஆன்சர். வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தால் வன் தொடர் குற்றியலுகரம், மெல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தால் மென் தொடர் குற்றியலுகரம். அதனால இந்த மாதிரி கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் வந்து கம்மி. எக்ஸாம்பிளை கொடுத்து இது என்ன தொடர் குற்றியலுகரம்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனால எக்ஸாம்பிள்ஸை இதில் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். அப்பமா இங்கே எங்கன்னா நம்மனா வரணும். அதை அடுத்து குற்றியலுகர சொல் வரணும். இங்கு, மஞ்சள், மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் இடையின தொடர் குற்றியலுகரம். எரள வளல வரணும். எய்து, மார்பு, சால்பு,
மூழ்கு. ஓகேவா? இடைநிலை எழுத்து கசடதபர எங்கன்னா நம்மனா எரல வளரலாம். அந்த மெய்யெழுத்துக்கள அடுத்து வரணும். இங்கு, இங்கு, இஞ்ச், இன், இத், இன் சாரி இன், இந்த், இம், இன், இ, இர், இல், இவ், இல், இல். ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள அடுத்து வரணும் அது. ஓகேவா? அதுக்கடுத்து எந்த எழுத்த அடுத்து குற்றியலுகரச் சொல் கிடையாது? இடையின தொடர் குற்றியலுகரச் சொல் கிடையாதுன்னு வரலாம். இவ்வுங்கிற எழுத்த அடுத்து என்ன கிடையாது? குற்றியலுகர சொற்கள் கிடையாது. ஓகேவா? இவ்வுன்ற எழுத்த அடுத்து குற்றியலுகர சொல் என்ன செய்யாது? இல்ல. அதே மாதிரி வல்லின எழுத்துல சு, டு, ரூன் இருக்கு இல்லையா? இது கடைசியா இருக்கிற இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லும் கிடையாது. ஓகேவா? சு, டு, ரு அந்த இதுக்கு இறுதியா வர்ற இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. ஓகேவா? ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் என்னது? குற்றியலிகரம். குற்றியலிகரம் பிரித்தெழுதுக. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். ரைட்டு. அடுத்தது இகரம் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வரகு பிளஸ் யாது. வரகு பிளஸ் யாது. வரகி யாது. அப்போ முதல் சொல்லில இருக்கிற இந்த கு இக்கு பிளஸ் இதை நம்ம எப்படி பிரிச்சோம்னா என்ன வரும்? இக்கு பிளஸ் உ. இந்த குற்றியலுகரத்தோட எண்டுல உகரத்தை முடிகிற சொல் வந்து இந்த இடத்துல எகரத்தை முதலா வச்சிருக்கிற சொல் வரும்போது இந்த குற்றியலுகர சொற்கள்ல உள்ள அந்த உகரம் என்ன ஆகும் அப்படின்னா இகரமா மாறும். ஓகேவா? யான்ற எழுத்து இந்த பக்கத்துல வரும்போது இந்த உகரம் என்ன செய்யும்? இகரமா மாறும். அதுதான் குற்றியலிகரம். ரைட்டா? ஓகேவா? அதான் இதில் கொடுத்துருக்காங்க குற்றியலுகரம். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் என்ன செய்யும்? தனக்குடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கொக்கு பிளஸ் யாது. இங்க என்ன வரும்? இக்கு பிளஸ் ஊ வருமா? அந்த ஊ என்ன செஞ்சிருச்சு? இகரமா இங்க மாறி இருக்கு. பார்த்தீங்களா? கொக்கி யாது. அதே மாதிரி தோப்பு பிளஸ் யாது. இப்போ பிளஸ் ஊ வரும். அந்த ஊ இங்க என்னவா மாறுது? உகரம் இகரமா மாறி இருக்கு. நாடு பிளஸ் யாது. நாடு யாது. எனப்படுவது பிளஸ் யாது. எனப்படுவது யாது. அடுத்தது மியாங்கிறது ஒரு அசைச்சொல். இதுல மீல உள்ள குற்றியலுகரம் மீல் உள்ள இகரம் குற்றியலிகரம். இது சொற்களுக்கு இடையில வரும்போது தன்னுடைய மாத்திரையில இருந்து குறைஞ்சு விளைக்கும். கேள் பிளஸ் மியா கேன்மியா. செல் பிளஸ் மியா சென்மியா அப்படின்னு அந்த குற்றியல் லிகரம் வந்து இப்போ உரைநடையில கிடையாது. ஓகேவா? இலக்கியத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஓகே. ஸோ அவ்வளோதான் சாப்டர். இதில் ஓவர். என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சார்பெழுத்து 10 வகை. இதில் என்னது? தனக்குரிய ஓசையில இருந்து குறைஞ்சு ஒலிக்கிற உகரம் குற்றியலுகரம். குறைந்து ஒலிக்கிற இகரம் குற்றியலுகரம். தன்னுடைய மாத்திரையில அப்படியே இருந்துச்சுன்னா அது முற்றியலுகரம். ஒரு மாத்திரை அப்படியே இருந்துச்சுன்னா அது முற்றியலுகரம். அவ்வளோதான். மற்றபடி இதில் வேற படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பிரித்தெழுதுக கேட்கலாம். குற்றியலுகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். குற்றியலிகரம் அப்படின்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம்னு வரும் இந்த இடத்துல. அவ்வளோதான். இந்த இடத்துல இகரம்னு வரும், உகரம்னு வரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். முற்றியலுகரம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கான அசை சொற்கள் பற்றி கேட்கலாம். கரம், கான், காரம், கேனம். ஓகேவா? குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கானதுக்கு கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை? 6 வகை. என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் குற்றியலுகரம். மொத்தமே 6 தான். அது என்னென்ன அப்படின்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தா நெடில் எழுத்து குற்றியலுகரம், ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்தா ஆயுத எழுத்து குற்றியலுகரம், இது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்தா உயிர் தொடர் குற்றியலுகரம், வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தா வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வந்தா வன்தொடர் குற்றியலுகரம், மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வந்தா மென்தொடர் குற்றியலுகரம், இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வந்தா இடையின தொடர் குற்றியலுகரம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்
எந்த இத அடுத்து குற்றியலுகர சொல் கிடையாது. இவ்வுங்கிற எழுத்த அடுத்து குற்றியலுகர சொல் கிடையாது. சு, டு, ரு இந்த 3 இறுதியா வர்ற இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. இது 2ம் பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கலாம். ஓகேவா? இது 2ம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தாச்சு. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் குற்றியலிகரம். இதில் குற்றியலிகரத்துக்கு எப்படி வரும்? எகரத்தை முதலா வச்ச சொல் வரும் இந்த சைடு. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல உள்ள உகரம் என்னமா மாறும் அப்படின்னா இகரமாக மாறும். அதான் குற்றியலிகரம். ஓகேவா? தனக்கூடிய மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சு விழிக்கும். அடுத்தது மியாங்கிறது ஒரு அசைச்சொல். இது எப்படி வருது அப்படின்னா கேள் ப்ளஸ் மியா கேன்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. ஓகேவா? இப்போ உரைநடையில் அது கிடையாது. இலக்கியத்தில் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்னென்னு லைட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிடுவோமா? இப்போது 6 ஆறுங்கிறது என்னது? அப்படின்றது நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்து தொடர்ந்து வர்ற அந்த குற்றியலுகரம் என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த இடத்துல 6 வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று போடுவோம். ஓகேவா? 2வது எஃகு. இது என்ன வந்திருக்கு? ஆயுத எழுத்து அடுத்து வந்திருக்கு. அப்போ இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். கரும்பு. இம்முங்கிறது என்னது? இது எதில் வரும்? எங்கன நம்மன. அப்போ மென் தொடர். ரைட்டா? எங்கன நம்மன மே வந்திருக்கு. அப்போ மென் தொடர் குற்றியலுகரம் அது. 1 2 3 4 5. அப்போ இது 5. விறகு கசட தபர. ஆனால் வந்து நமக்கு இது மெய்யெழுத்து இல்லை, உயிர்மை எழுத்து. ரைட்டா? விறகு உயிர்மை எழுத்து. அப்போ இது என்ன வந்திருக்கும் அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரம் 3வது. உழக்கு இக்கு வந்து என்னது? வல்லின தொடர். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது 8 கசட. அப்போ இதுவும் வன்தொடர் தான். அப்போ இதுவும் வன்தொடர் குற்றியலுகரம். ஏடு. ஏடு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இது நெடில் எழுத்து இல்லையா? எது வரும்? நெடில் எழுத்து தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ இது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். பந்து. இந்துங்கிறது மெல்லின எழுத்து. அப்போ இது வந்து என்னது? மென் தொடர் குற்றியலுகரம். 5வது. அடுத்தது காசு. கா அப்படின்றது நெடில் எழுத்து. அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் இது. கொய்து. ஈங்கிறது என்னது? இடையின தொடர். அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொற்களை. இது புரிஞ்சிருச்சு இல்லையா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ல பசு, விடு, கரு இதெல்லாம் என்னது? முற்றியல் உகரம் இதெல்லாமே. இப்போ இங்கே இருக்கிற 6ங்கிறது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ரைட்டா? இது நெடில் தொடர், மற்ற எல்லாமே முற்றியலுகரம். அடுத்தது பார்ப்போம். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதில் எல்லாமே கசட தபர வந்திருக்கு. அப்போ இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். இந்த பஞ்சுங்கிறது என்னது? ஞெங்கன நமன மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 6 மாசு, பாகு, அது இது எல்லாமே என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்தை அடுத்து வந்திருக்கு. அது அப்படின்றது என்னது? முற்றியலுகர சொல். அதுங்கிறது முற்றியலுகரம். அடுத்தது அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இதெல்லாமே எரள வள்ளல வந்திருக்கா? அப்போ அரசுங்கிறது உயிர்மை எழுத்து அடுத்து வந்திருக்கு. அப்போ இது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இதில் ஞெங்கன நம்மன இதெல்லாமே என்னது? மென்தொடர். எஃகுங்கிறது உயிர் தொடர் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ரைட்டா? இதான் வந்து புக் பேக்கில் கேட்ட கொஸ்டின். நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் கொடுத்து என்ன தொடர் குற்றியலுகரம்னு இதை கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஸ்டினில் உள்ளதை மட்டுமாவது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் போடுவோம். அப்போ அதில் வந்து நான் பேலன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் எக்ஸஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு புக் பேக்கில் உள்ளதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும்போது
அதில உள்ளதையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எழுத்து பேஸ் பண்ணியே வேற என்ன டாபிக் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அத கவர் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்குள்ள டாபிக் வந்து இது மட்டும் தான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.